வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அறிவிப்பில் டேட்டா அசிஸ்டன்ட், ப்ரோக்ராம் மேனேஜர், மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான கல்வி தகுதி என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கூடிய முழுமையான தகவல்களை நாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம், காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இங்கிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவி அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துலாம். நிரல் மேலாளர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ இந்த பதவிக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதற்கான தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மினிமம் பேச்சுலர் டிகிரி BNYS ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் இன் பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டர் ஸ்கின்ஸ். ஸோ வந்து குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவில் வந்து டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதார திட்டங்களில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி MS ஆஃபீஸு, MS வேர்டு, MS பவர் பாயிண்ட்டு, MS எக்ஸலு. ஸோ இதில் வந்து அதாவது கம்ப்யூட்டரில் இந்த குறிப்பிட்ட பிரிவில் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் 30,000. ஸோ அடுத்த பதவி தரவு உதவியாளர், அதாவது டேட்டா அசிஸ்டண்ட். ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech, CS or IT, BCA, BBA, BSc IT, graduation with 1 year diploma certificate course in computer science from recognized institute university. ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஷர் இன் சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ் இன் நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்க்ளூடிங் MS ஆஃபீஸ். ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பாடப்பிரிவுகள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு வருடம் அந்த ஹெல்த் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து MS ஆஃபீஸ் இது மாதிரியான கணிப்பொறியில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த பதவிக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் இங்கிலீஷ் 30 words per minute, தமிழ் வந்து 25 words per minute. ஸோ அந்த டைப்பிங்கில் வந்து நல்ல ஸ்கில் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான மாத சம்பளம் 15,000. ஸோ அடுத்த பதவி பல்நோக்கு பணியாளர், மல்டி பர்பஸ் ஒர்க்கர். ஸோ இவங்க வந்து மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட். இவங்க வந்து குறைந்தபட்சமாக படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபாய். ஸோ இவங்களுக்கு வந்து டெய்லி வேஜஸ் தினசரி சம்பளம் அடிப்படையில் தான் இவங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் இவங்களுக்கான சம்பளம். ஸோ இந்த வேலைக்கான நிபந்தனைகள் பார்க்கலாம். இந்த பதவிகள் எல்லாமே டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் சேருவதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கான விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், காஞ்சிபுரம் மாவட்டம் 631-501. ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. kanjipuram.nic.in அப்படின்ற அந்த இணையதளத்துலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் வந்து நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வரவேற்கப்படுகின்றன. 18/1/2024 அன்று மாலை 5:45 மணிக்கு மேல் புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ 18/1/2024 அன்றைக்கு தான் கடைசி தேதி. அன்றைக்கு மாலைக்குள்ளே விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முழுமையான தகவல்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி தேவையான ஆவணங்கள், சான்றிதழ்கள் எல்லாத்தையும் இணைத்து நீங்கள் வந்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பரான சுகாதாரத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மில்லினம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.